நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சிலருக்கு மட்டும் வாழ்க்கை திடீர்னு அப்படியே யூட்டன் அடிக்கும். பணம் கொட்டும், இழந்ததெல்லாம் தேடி வரும், வாய்ப்புகள் கதவை தட்டும். ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்கோ காத்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கா? அப்போ ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே திருப்பி எழுத முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது ஏதோ மேஜிக் இல்லை, இது ஒரு வாழ்க்கை ரகசியம், உங்கள் வாழ்க்கையின் வேட்கைக்கான ரகசியம். கோடிக்கணக்கான மக்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. ஆனால் ஏன் சிலருக்கு மட்டும் நினைச்சதெல்லாம் உடனே நடக்குது? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரகசிய சாவிதான் அபிஜித் முகூர்த்தம். வாழ்க்கை ஏன் சிலருக்கு வசப்படுதுன்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் இந்த விஷயம். இந்த 8 நிமிஷம் மட்டுமே உள்ள இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஒரு நிமிஷத்தை எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டமாக மாற்றிக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு ரகசியம் இதுவரைக்கும் உங்கள் வேண்டுதல் ஏன் பலிக்கலை, ஏன் பலன் தரலை அப்படிங்கிற கசப்பான உண்மையையும் உடைக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. முதல்ல அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு சுருக்கமாக பார்த்துக்கலாம். சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு நம்மளுக்கு தெரியும். அது 30 முகூர்த்தங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 15வது முகூர்த்தம் இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல். சூரியன் உங்கள் தலைக்கு நேராக வர்ற அந்த உச்சி நேரம். அந்த நேரத்தில் பூமியோட ஈர்ப்பு விசையும் சூரியனோட கதிர் வீச்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் தோற்க வேண்டிய கட்டத்தில் இருந்தப்போ இந்த நேரத்தோட ரகசியத்தை பயன்படுத்தி தான் வெற்றியை தன் பக்கம் திருப்பினாங்க. ஏன் ஸ்ரீராமர் ராவணனை ஜெயிக்க புறப்பட்டது கூட இதே அபிஜித் முகூர்த்தத்தில் தான்னு சொல்லப்படுது. அந்த ராமபிரான் பிறந்த நேரமும் இதுதான். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு டைமிங் சயின்ஸ் இருக்குது. சரியான நேரத்தில் நீங்கள் டியூன் ஆனால் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பவர்ஃபுல்லான நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்திருப்பீங்க, எத்தனை முறை மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. எனக்கும் ஒரு நல்ல காலம் வரும்னு நீங்கள் நம்பிட்டு இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். கைக்கு வந்த பணம் நழுவி இருக்கும், வாய்ப்பு வந்தோம் கைவிட்டு போயிருக்கும். இதெல்லாம் துரதிர்ஷ்டம் இல்லை, சரியான நேரத்தில் சரியான அதிர்வு உங்ககிட்ட இல்லாதது தான் காரணம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அந்த அதிர்வை மாற்ற போகுது. அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. எல்லாரும் பணம் கொடு, கஷ்டத்தை தீர்த்துடுன்னு கேட்பாங்க. ஆனால் பிரபஞ்சம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நீ தயாரா? அந்த தயார் நிலை தான் இதுக்கான ரகசியம். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. மெதுவாக கண்ணை மூடி ஒரு நிமிஷம் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க. மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்க, நன்றி, எனக்கு வரப்போகிற செல்வத்துக்கு நன்றி, என் முன்னாடி திறக்க போகிற வாய்ப்புகளுக்கு நன்றி, என் வாழ்க்கை இப்போ மாறிட்டு இருக்கு. கவனிச்சு பாருங்க, இங்கே நீங்கள் எதையும் கேட்கல, வர்றதை வரவேற்கிறீங்க. இதுதான் அந்த சக்தி. இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த போகிறது 5 சக்தி வாய்ந்த ஒலிகள். இதை மந்திரம்னு சொல்கிறத விட பீஜங்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரு விதையை விதைக்கும் போது அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் ஒரு மகா சக்தி இருக்கு. இப்போ முதல் மந்திரம் ஓம். இது பிரபஞ்சத்தின் நாதம். இது மந்திரங்களின் தாய் போன்றது. நீங்கள் ஓம்னு சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து நாடிகளும் ஒரு அலைவரிசையில் இணையும். இது உங்களை அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும். உங்கள் உடம்புல ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். நீங்களே அந்த அதிர்வை முழுமையாக உணர முடியும். அடுத்ததா ஸ்ரீம். இது செல்வத்தின் விதைன்னு சொல்லப்படுது. இது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம். பணம் செல்வம் மட்டும் இல்லை, உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தையும் மனசில் ஒரு நிறைவையும் இது கொண்டு வரும். செல்வத்தை ஈர்க்கிற ஒரு காந்தம் தான் இந்த ஸ்ட்ரீம். வறுமை என்ற அதிர்வை நீக்கி அபரிமிதம் என்ற அதிர்வை உருவாக்கும். அடுத்ததா 3வது ஹ்ரீம். இது புவனேஸ்வரி அல்லது மகா சக்திக்கு உரியது. இது உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இது உங்களை சுற்றி வேலை செய்யும். தடைகளை தகர்த்து எதையும் சாதிக்கும் மன வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா க்ளீம். இது 4வது மந்திரம்.
இது மகா காளி அல்லது கிருஷ்ணருக்கு உரியது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப முக்கியமானது. இது ஆகர்ஷண சக்தி, அதாவது நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்க வைக்கும். ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், மற்றவங்களை உங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறது தான் இந்த க்ளீம். பிறரை உங்கள் பக்கம் ஈர்க்கவும் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரத்தை உண்டாக்கவும் இது உதவும். கடைசியாக 5வது மந்திரம் ஐம். இது ஞானத்தின் விதைன்னு சொல்லப்படுது. இது சரஸ்வதி தேவிக்கு உரியது. அறிவு இல்லாமல் பணம் வந்தால் நிலைக்குமா? நிலைக்காது இல்லையா? அந்த அறிவையும் தெளிவான முடிவெடுக்கிற திறமையையும் இந்த ஐம் உங்களுக்கு கொடுக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் ஞானம், அதாவது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள பிறக்கும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதையை காட்டும். இப்போது நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் முற்பகல் 11:40 பிற்பகல் 12:20 வரைக்கும் இந்த நேரம் இருக்கும். ஆனால் இதில் மிக சரியான புள்ளி 12 மணி. நாளைக்கு காலையில் முற்பகல் 11:55 அமைதியான ஒரு இடத்துல உட்காருங்க. சொம்பில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அது செம்பு பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்களுடைய ஒரே ஒரு முக்கியமான ஆசையை மட்டும் எழுதுங்க. சரியாக 12 மணிக்கு அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை பார்த்தபடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம். 12:01 வரைக்கும் 1 நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும். அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. அந்த தண்ணியில் உங்கள் எண்ணங்கள் பதிவாகி இருக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை, பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். இதை 21 நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள். முதல் நாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். 2வது நாள் மனசு அமைதியாகும். 3வது நாள் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்குள்ள தெரியும். அப்புறம் நீங்கள் கவனிப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறும், நீங்கள் மாறுவீங்க. ஆனால் 90% பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, பாதியிலேயே விட்டுருவாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. சிலருக்கு இது உடனே வேலை செய்யும், ஆனால் சிலருக்கு என்ன செஞ்சாலும் லேட் ஆகும். ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டின் மெயின் சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் நீங்கள் என்ன தான் பல்ப் மாற்றினாலும் வெளிச்சம் வராது. அந்த மெயின் சுவிட்சு தான் உங்கள் குலதெய்வம். சில குடும்பங்களில் குலதெய்வம் கட்டி போடப்பட்டிருக்கும், அல்லது உங்களுக்கே தெரியாமல் குலதெய்வம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன வேண்டினாலும் பலன் தள்ளி போகும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட தான் இருக்கா? அதை எப்படி ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறது? அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு ஆழமான, யதார்த்தமான, ஆனால் அதிரடியான ரகசியத்தை சொல்ல போகிறேன். அது வரைக்கும் இந்த பயிற்சியை தொடங்குங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க. வெற்றி நிச்சயம். இந்த அபிஜித் முகூர்த்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கமெண்ட்டில் ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த நேர்மறை எண்ணம் இப்போவே வேலையை ஆரம்பிக்கட்டும். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களில் யாராவது ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஐடியா அவங்க வாழ்க்கையையே மாற்றலாம். அந்த முக்கியமான குலதெய்வ ரகசிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான தகவல்களோட வாழ்க வளமுடன்.